Hi மக்களே, வெல்கம் டு விபாஸ் வானவில். நான் ரொம்ப நாளாயிடுச்சு ஒரு குக்கிங் வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ. அதாவது எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச அல்சா மால் பிரெட் ஆம்லேட். அது சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அது எவ்வளோ ஃபேமஸ்னு. அங்கே நிறைய பேர் நின்று அங்கே வாங்கி சாப்பிடுவாங்க. நாங்களும் அங்கே நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம். இது என்ன ரெசிபின்னு பார்த்தா அங்கே நாங்கள் அடிக்கடி வாங்குகிற பழக்கம் இருந்தது. அப்போ சாப்பிடும்போது அங்கே வேலை செய்கிற ஒருத்தங்கிட்ட இது எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அவங்க ஒரு ரெசிபி சொன்னாங்க. இவங்கெல்லாம் எப்படி நம்மளுக்கு உண்மையான ரெசிபி கொடுப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தபோது ரொம்ப எக்ஸாக்ட்லி சேமாக சூப்பராக வந்தது. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது அங்கேயும் ஒருவேளை நீங்கள் சாப்பிட்லன்னா அங்கே போய் நேராக போயும் சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ரெண்டு டேஸ்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லணும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா? என்னோட கை அளவில் எங்கே பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் புதினா. அதுக்கப்புறம் வேர்க்கடலை இவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை. இதில் கரெக்டான அளவே காட்டுறேன். இந்த அளவுக்கு வேர்க்கடலை போட்டால் போதும். இவ்வளோ போட்டால் போதும். ஒரு 2.5 ஸ்பூன் வருது. அதுக்கப்புறம் ஒரு 11 பச்சை மிளகா, எலுமிச்சப்பழ சாறு. இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அப்புறம் இந்த ஆம்லேட் போடுறதுக்கு தேவையான எண்ணெய். அதுக்கப்புறம் ஷெடார் சீஸ் ஸ்லைஸ். நம்ம இதில் நிறையா இது விற்கும். இது இந்த மாதிரி சீஸ் ஸ்லைசஸ். என்னடா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. இங்கே யூகேல இந்த கலரில் தான் எங்களுக்கு முட்டை கிடைக்கும். இந்த முட்டை உண்மையிலேயே இந்த கலர் தானான்னு எங்களுக்கு தெரியாது. நம்ம ஊரில் நாட்டுக்கோழி முட்டை ப்ரௌன் கலர் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியாது. இந்த கலரில் தான் இங்கே முட்டை இருக்கும். சரி, நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாமா? இதை முதல்ல என்ன பண்ணணும், இதெல்லாம் போட்டு அரைச்சிடணும். நம்ம இதுக்கு தேவையான உப்பு இந்த பாருங்க. நான் கொஞ்சமாக தேவையானது மட்டும்தான் இது குட்டி பவுலில் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக இது போதும். இதுக்கு இது நான் காரம் அதிகமாக சீஸ் எல்லாம் வச்சு நாங்கள் காரம் சாப்பிட்றனால கொஞ்சம் 11 மிளகா போட்டோம். நீங்கள் அது குறைச்சி கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது இதில் முட்டைக்கு எவ்வளோ தேவையான உப்போ அதை போட்டு இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு பிரெட் ஆம்லேட்டுக்கு பிரெட் தேவை. எப்படி மறந்தேன் பத்தியா நானு. நல்லா சீஸ் ஊசோட அது பாரு. டேஸ்டி பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு.
சூப்பராக இருக்குது. நல்லா காரம் போட்டேன் நான். ஆனால் அந்த சீஸ் வந்து அந்த காரத்தை அடக்கிடுச்சு. இதே அளவு காரம் நீங்கள் போட்டுக்கோங்க, ஏன்னா சீஸ் வைப்பீங்க இல்லையா, டபுள் சீஸ் கூட வச்சுக்கோங்க. இல்லைனா காரத்தை இன்னும் குறைக்கணுன்னா குறைச்சிட்டு சீஸ் வந்து கம்மி பண்ண முடியாது. ஒரு ஸ்லைஸ் இல்லைனா 2 ஸ்லைஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கு. டாடா. ஐயோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.